அதாகப்பட்டது மக்களே! இன்னைக்கு நான் என்ன செய்தியோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் எங்க இருக்குன்னு கேட்டா, குஜராத்ல இருக்குன்னு சொல்லுவோம். சரி. உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஸ்டாச்சு எங்க இருக்குன்னு கேட்டா, அதுவும் குஜராத்ல இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாரி நம்ம குஜராத்ல கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய துவாரகா நகரையும் பார்க்க முடியும்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு சொன்னோம்னா, அதுவும் நம்ம குஜராத்ல தான் இருக்கு. அப்படி அவ்ளோ பெரிய ஆஃபீஸ்ல என்னலாம் இருக்குன்றத உங்க எல்லாருக்காகவும் நான் அலசி ஆராய்ஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம குஜராத்ல சூரத்ல அமைஞ்சிருக்கு. இத வந்து 2015வது வருஷம் அடிக்கல் நாட்டி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கட்டடத்த கட்டுறதுக்கு 6000 பேரு ராப்பகலா உழைச்சு 2 வருஷம் கொரோனா காலத்துல தடப்பட்டு போயி 2023ல கட்டியும் முடிச்சுட்டாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தம் 8 வருஷம் வருது. அதுல 2 வருஷம் கொரோனாவால வேலை நின்னு போயி, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துல வேலைய முடிச்சுட்டாங்கங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கட்டுன இந்த கட்டடத்தோட பெயர் சூரத் டைமண்ட் பார்ஸே. இவ்ளோ பிரம்மாண்டமா கட்டுன இந்த கட்டடத்தோட மதிப்பு 3200 கோடி. சரிப்பா 3200 கோடி செலவு பண்ணி எதுக்கு இந்த கட்டடம்? எதுக்கு இந்த ஆஃபீஸ்? அப்படின்னு சொன்னோம்னா, டைமண்ட் செய்றவங்களுக்கும், டைமண்ட் விக்கிறவங்களுக்காகவுமே கட்டப்பட்டது தான் இந்த ஆஃபீஸ். ஜென்ரலாவே குஜராத்ல, சூரத்ல தான் உலகத்துல இருக்கக்கூடிய 90% ஆஃப் டைமண்ட்ட இங்க தான் கட் பண்ணி ரீஷேப் பண்ணுவாங்களாங்க. சரி, இப்ப இந்த பில்டிங்க பத்தின சிறப்பம்சங்கள நம்ம என்னன்னு பார்த்துருவோம். இந்த பில்டிங்கோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, நார்மலா நம்ம மீன் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெய்ட்டா ஒரு எலும்பு இருக்கும். சுத்தி விங்ஸ் மாரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இந்த பில்டிங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ பெரிய பில்டிங்குள்ள மொத்தம் 4200 ஆஃபீஸும் இருக்கு. ஸோ இந்த ஆஃபீஸோட மொத்த பரப்பளவு 35 ஏக்கர். 35 ஏக்கர்ல 9 டவர்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு டவர்ஸ்லயுமேவும் 15 ஃப்ளோர் ஹைட்டுக்கும் இருக்கு. அந்த ஆஃபீஸ்ல மொத்தம் 22 கிலோமீட்டருக்கு காரிடார் மட்டுமே இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸ்ல நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு உள்ள கொஞ்சம் பேட்டரி கார்ஸும் அவைலபிள்ல இருக்குமா. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அந்த பேட்டரி கார யூஸ் பண்ணியும் போய்க்கலாமா. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆஃபீஸ்ல இருந்து சூரத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெர்மினலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்காங்க. இப்போ இந்த ஆஃபீஸ்ல மொத்தம் 9 டவர், 15 ஃப்ளோர் ஹைட்டு அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல. இந்த 15 ஃப்ளோர ஈஸியா அக்சஸ் பண்ற விதமா மொத்தம் 131 லிஃப்ட்டும் இருக்கு. அப்புறம் இந்த 9 டவர்ஸ்க்கும் நடுவுல 9 சின்ன சின்ன கார்டனும் இருக்காம். இந்த ஆஃபீஸ் ஆல்ரெடி மேட் ஃபார் டைமண்ட் பீப்பிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதனால இங்க கஸ்டம் கிளியரன்ஸ் ஆஃபீஸும் அவைலபிலிட்டில இருக்கு. அதுபோக இந்த ஆஃபீஸ்க்குள்ள 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்காம், பேங்க் இருக்காம், ரெஸ்டாரண்ட் இருக்காம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்ளோ பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்க இந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்து எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுன்ற விதமா சன்லைட் உள்ள வரும் விதமா கட்டியிருக்காங்க. இது மாத்திரம் இல்லங்க. அண்டர் கிரவுண்ட்ல 2 ஃப்ளோருக்கு பார்க்கிங் மட்டுமே இருக்கு. அந்த பார்க்கிங்ல 4500 கார்ஸும் 10,000 பைக்கும் நிப்பாட்டுறதுக்கு இட வசதியும் இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய ஆஃபீஸ்ல பார்க்கிங்ல இருந்து நம்ம சீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமேன்னு நம்ம எல்லாம் யோசிச்சிருப்போம். ஆனா அதுதான் இல்ல. பார்க்கிங்ல இருந்து நம்ம சீட்டுக்கு போறதுக்கு கரெக்ட்டா 7 மினிட்ஸ் தான் ஆகுமாம். அது மாரி கஸ்டமைஸ் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த ஆஃபீஸ. ஸோ இதே மாரி நம்ம ஊர்லயும் குளோபலா யோசிக்க ஆரம்பிச்சு, நம்ம தமிழ்நாட்டுல சென்னையிலயோ, மதுரையிலயோ, கோயம்புத்தூர்லயோ ஏதோ ஒரு இடத்துல இது மாரி ஒரு பிரம்மாண்டமான ஆஃபீஸ் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன்.